Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. இன்றைக்கி சுரக்காய் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஒரு நல்ல ரெசிபியாக இருக்கும். நீங்கள் சுரக்காயை இந்த மாதிரி துருவி எடுத்துக்கோங்க. வாங்க ரெசிபி செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் கொஞ்சம் ஆயில் ஊற்றி ஆயில் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நான் இங்கே ஒரு கப் மீடியம் சைஸில் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், நல்லா பொடி பொடியாக. அதையும் நான் நல்லா ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் கொஞ்சமாக பொடி பொடியாக கட் பண்ண இஞ்சியும் இருக்குது, அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு ஹாஃப் ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா வதக்கி விடலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். நான் இன்றைக்கி ஒரு மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். எல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, நான் திரும்பவும் பாயில் பண்ண தான் போகிறோம். அதனால இது ஒரு ஹாஃப் பாயிலில் இருந்தால் போதும். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் கொஞ்சமாக கொத்தமல்லி புதினா போட்டுக்கிறேன். கண்டிப்பாக கொத்தமல்லி புதினா போடுங்க, அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போது கொத்தமல்லி புதினா நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் இப்போ ஒரு 1 ஸ்பூன் ஃபுல்லாகவே கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கிறேன். இது இப்போ நம்ம செய்ய போகிற டிஷ்ஷுக்கு நல்ல ஒரு பைண்டிங் கொடுக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணுறேன். அதனால் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது அவ்வளோதான், இந்த மாதிரி டெக்ஸ்சர் வந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ரெசிபி செய்யலாம். இப்போ நான் ஒரு பவுல் எடுத்துக்கிறேன். அதில் நான் இந்த மாதிரி துருவி வச்சுருக்க சுரக்காயெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் நான் ஒரு 1/4 கப் நான் கடல மாவு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஒரு ஹாஃப் ஸ்பூன் நான் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டஃபிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். 2 பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் அன்றைக்கி தேங்காய் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெய் இல்லைன்னா ஆர்டினரி ஆயில் கூட அப்ளை பண்ணிக்கோங்க. இதில் நம்ம இப்போ சுரக்காயை ஸ்டஃப் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்க மசாலாவை அது மேலே ஸ்டஃப் பண்ணிக்கலாம். சுரக்காய் ரொம்பவே நல்லது. இப்போ வெயில் சீசன் வந்துடுச்சு. இந்த சீசனுக்கு நிறையாவே சுரக்காய் சாப்பிட்லாம். சுரக்காய் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அது மேலே இன்னொரு ஸ்டஃபிங் வச்சிடலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிடவே மாட்டாங்க பொரியல் பண்ணி கொடுத்தா. அவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இப்போ அது மேலே கொஞ்சமாக நான் தேங்காய் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம இந்த மாதிரி ஒரு இட்லி தட்டில் வச்சு வேக வச்சிடலாம். நான் இன்றைக்கி 2 ஸ்டஃபிங் ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ இது 2ஐயும் நான் வச்சிட்றேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் நம்ம வெளியே எடுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான சுரக்காய் டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி சட்னி இல்லை தேங்காய் சட்னியோடு சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். டிடி ஷைன் ரெசிபிஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.